வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. பிஇ பிடெக் போட்டுட்டு அந்த கவுன்சிலிங்கில் இன்றைக்கி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபில் எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் போனது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே கோயம்புத்தூர் அப்படின்னாலே அங்கே கொஞ்சம் பெஸ்ட்டு காலேஜஸ் இருக்குது, பெஸ்ட்டு எஜுகேஷன் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் சைட் போகிறதுக்கு தான் நிறைய பேர் விருப்பப்படுவாங்களும் கூட. ஏன்னா பிஎஸ்ஜி, அண்ணா யூனிவர்சிட்டியோட காலேஜ் இது எல்லாமே அங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் கோயம்புத்தூர் சைடில் இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் காலேஜஸ் வந்து நல்ல எஜுகேஷனை கொடுக்குது அப்படின்ற நம்பிக்கை எல்லார்கிட்டேயும் இருக்குது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காலேஜஸை மட்டுமே சர்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு பாருங்கள் 178.545. இங்கெல்லாம் பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறமும் 3 டிஜிட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓசி கேட்டகரிக்கு 0.545, பிசிக்கு 171, பிசிஎம்க்கு 164, எம்பிசிக்கு 164. அதுலேயே எம்பிசியில் இன்னொன்று யாரும் இல்லை, எம்பிசி சிவிலையும் இல்லை. எஸ்சிக்கு 158 போயிருக்கு பாருங்கள், எஸ்சிஏக்கு 142, எஸ்டிக்கே 133 போயிருக்கு. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலேஜ் நம்ம பார்த்துட்ருக்கோம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஆட்டோனமஸ் காலேஜ் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு ஹை கட் ஆஃப் தான் போயிருக்கு. அதே காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு 196 போயிருக்கு பாருங்கள். சிவில் இன்ஜினியரிங்க்கு 178, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு 196.5 போயிருக்கு. ஓசிக்கும் அவ்வளோதான் போயிருக்கு, பிசிக்கும் அவ்வளோதான் போயிருக்கு. 95.5, ஒரே ஒன்று தான் வித்தியாசம், ஒரே ஒரு % தான் வித்தியாசம். பிசிஎம்முக்கு 194 போயிருக்கு. அடுத்தது எம்பிசிக்கு 195, எஸ்சிஏக்கே 184, 186 அது போல் போயிருக்கு பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு அதுவுமே 195 அபோவ் போயிருக்குது பாருங்கள். 195.5, 194, 191.5 எல்லாமே 190 அபோவ் தான் போயிருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே காலேஜில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கும் எல்லாமே 198 தான். பிசிஎம்முக்கும் எஸ்சிஎஸ்டிக்கும் தான் கொஞ்சம் குறைவாக போயிருக்கு, 176 அது போல். அடுத்தது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அதுக்கு பாருங்க 189.454545. எத்தனை டிஜிட் எடுத்திருக்கான் பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம். அவ்வளோ துல்லியமாக அது, ஏன்னா அதுலேயே வந்து 2-3 பேர் இருப்பாங்க. 189 பாயிண்ட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் அத்தனை டிஜிட் வரைக்கும் எடுத்திருக்கான் ஃப்ராக்ஷன்ஸு. சரிங்களா? ஸோ இந்த காலேஜில் மேக்ஸிமம் எல்லாமே 180 அபோவ் 90 அபோவ் இருக்கிறது தான் நல்ல கோர்சஸாக இருக்குது. பயோடெக்னாலஜி எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி கட் ஆஃப்கே போயிருக்கு, 179, 170 அது போல். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மறுபடியும் பாருங்கள் 195.5, 194. ஸோ கம்ப்யூட்டர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே 195 அபோவ் கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் சேர முடியும். தாண்டகம் ரோட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த காலேஜ் எல்லா கோர்சஸ்க்குமே நல்ல கட் ஆஃப் தான் போயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ், எல்லோரும் விரும்புகிற ஒரு காலேஜ் பிஎஸ்ஜி காலேஜ். அந்த பிஎஸ்ஜி காலேஜில் பாருங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு 179.5, 173, 170, 167 அது போல் கிடச்சிருக்கு. அதுலேயே பயோடெக்னாலஜிக்கு 190 அபோவ் போயிருக்கு. ஓசிக்கு 185.5, பிசிக்கு போயிருக்கு. 184 பிசிஎம்முக்கு போயிருக்கு. 183.5 எம்பிசிக்கு போயிருக்கு. எஸ்சிக்கு 171, எஸ்சிஏக்கு 165, எஸ்டிக்கு 135.5 போயிருக்குதுங்க பயோ டெக்னாலஜி பிஎஸ்ஜி காலேஜில். அடுத்தது பயோமெடிக்கல் பாருங்கள், அதுக்கு 185 அபோவே போயிருக்கு. அடுத்தது சிவில் இன்ஜினியரிங்கும் 191, 186, 182 எல்லாமே 180 அபோவ் தான் இருக்குது. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பாருங்கள், இங்கே 198, 197, 198.95.97, 97, 98 எல்லாமே 195 அபோவ் போயிருக்குது பாருங்கள். எஸ்சிஎஸ்டிக்கு கூட அதிகமாக தான் போயிருக்கு, 187 போயிருக்கு. அம்மாடியோ!
பிஎஸ்ஜி காலேஜில் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஹை கட் ஆஃப் எடுத்திருந்தால் மட்டும்தான் சேர முடியும். அடுத்தது பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கில் அதுவுமே 199 போயிருக்கு. 199, 198 அது போல் போயிருக்குது. ஸோ பிஎஸ்ஜி காலேஜ்லேயுமே மேக்ஸிமம் வந்து எல்லாம் நல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸுனால் 198, 99 அபோவ் தான் இருக்கிற எல்லா கோர்ஸுமே அப்படி தான் போட்டிருக்கிறான் பாருங்கள். ஃபேஷன் டெக்னாலஜி மட்டும்தான் 177, 165, 152 அது போல் கிடச்சிருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் அகெயின் 197.5 போயிருக்குது. சரிங்களா? இது பிஎஸ்ஜியில் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்மளோட கட் ஆஃப் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன கோர்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மட்டும்தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பாருங்கள், அதுலேயுமே 195.5 அம்மாடியோ. அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் பாருங்கள் 180, அது எல்லாமே இதில் 170 அபோவ் இருந்தால் மட்டும்தான். ஓசிக்கு 180.5. கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் 185 அபோவ். கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்சில் பாருங்கள், அதில் கொஞ்சம் கம்மியாக 184, 175 அது போல் கிடச்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்க்கு இதுலேயுமே வந்து 196 கிடச்சிருக்கு. கம்பேர் டு பிஎஸ்ஜி கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு, அவ்வளோதான். சிவில் இன்ஜினியரிங் 177 அது போல் கிடச்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் 197. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 196.5. 190 அபோவ் தான் எல்லாமே. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஈஸி கேட்குறவங்க எல்லாம். அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாருங்கள், எல்லாமே 190 அபோவ் தாங்க. இந்த கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 190 அபோவ் இருந்தால் மட்டும்தான் நல்ல கோர்சஸ் ஜாயின் பண்ண முடியும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் 178, 175 அப்படி கொடுத்துருக்குறான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த ரெண்டு கோர்ஸுமே கொஞ்சம் 180 கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கான். மற்றபடி எல்லாமே 190 அபோவ் தான். அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜினல் கேம்பஸே ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் எவ்வளோ போயிருக்குது பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 185. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜினல் கேம்பஸை விட பிஎஸ்ஜியும் இப்போ பார்த்த நம்ம கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் ஐ கட் ஆஃபில் தான் போயிருக்கு சீட்ஸ் எல்லாமே. இதில் பாருங்கள், இது 185, 179.5, 168 அது போல் கிடச்சிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் 186, 180 அபோவ் இருந்தாலே போதும். பிசிஎம்முக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 170.5, 175.5ம் எம்பிசிக்கு 178ம் போயிருக்கு. மற்ற கோர்சஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் பொள்ளாச்சி ரோடில் ஈச்சனேரி. அடுத்தது பார்த்திங்கன்னா ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ்ஸு பொள்ளாச்சி ரோடில் ஈச்சனேரி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு 170K கிடச்சிருக்குப்பா. இந்த காலேஜில் கொஞ்சம் கம்மி கட் ஆஃபே போயிருக்கு. 158.5 பிசிக்கு போயிருக்கு. பிசிஎம்முக்கு 162 போயிருக்கு. ஓகே எம்பிசிக்கு 152 போயிருக்கு. அடுத்து இதுலேயே பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு இன்னுமே ரொம்ப கம்மியாக போயிருக்கு. 140K கிடச்சிருக்கு ஓசிக்கு. 131.5K பிசிக்கு கிடச்சிருக்கு. கம்பேர் டு மற்ற 2 காலேஜஸை விட 3 காலேஜஸை விட ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் வந்து கொஞ்சம் கம்மி கட் ஆஃப்லேயே கொடுத்துருக்குறான் சீட்டு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டும்தான் 164.5, எல்லாமே 160, 154 அபோவ் அந்த மாதிரி இருக்குது. மற்ற எல்லா கோர்சஸும் 150 பிலோலேயே கிடச்சிருக்கு ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸில். அடுத்தது பாருங்கள், ஏஷியன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏஷியன் காலேஜ் ரோடில் இருக்குது. அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு 129K கிடச்சிருக்கு. பாருங்கள், எல்லா கோர்ஸுக்குமே இதில் ரொம்ப கம்மி கட் ஆஃப்லேயே கிடச்சிருக்கு. அப்போது ஏஷியன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் மீடியம், பிலோ 150
பிலோ 140 பிலோ 120K சில கோர்சஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிலையுமே எல்லாம் 150 பிலோலேயே கிடச்சிருக்கு. 150 பிலோலே எல்லா கோர்சஸுமே மேக்ஸிமம் கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், தானிஷ் அஹ்மத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பிச்சனூர் போஸ்ட்டில் இருக்குது. இந்த காலேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி கட் ஆஃப்லேயே கிடச்சிருக்கு. லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃபில் போனது அப்படிங்கிறது ஒரு சில கோர்சஸ்க்கெல்லாம் போடவே இல்லை பாருங்கள். அப்போ ரொம்ப கம்மி கட் ஆஃப்லேயே போயிருக்குதுன்னு அர்த்தம். பிலோ 100K போயிருக்குது, 93K போயிருக்கு பாருங்கள். ரோபோட்டிக்ஸ் அண்டு ஆட்டோமேஷன் அப்படிங்கிற கோர்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸு, இது வந்து அடுத்த காலேஜ் பொள்ளாச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்டு டெக்னாலஜி. இந்த காலேஜில் 125.5K ஓசிக்கே கிடச்சிருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரோபோட்டிக்ஸு. மற்ற கேட்டகரிக்கெல்லாம் இன்னும் ரொம்பவே கட் ஆஃப் கம்மியாக தான் போயிருக்கு, 112, 90 அது போலவே கிடச்சிருக்கு. ஸோ பொள்ளாச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியுமே வந்து ரொம்ப பிலோ 100K போயிருக்கு சில கோர்சஸ் எல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா விஎஸ்பி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ். அதில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே 145க்கெல்லாம் வந்து கிடச்சிருக்கு ஓசிக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு. மற்ற கேட்டகரிக்கெல்லாம் 129, 126, 114 அது போலவே கிடச்சிருக்கு பாருங்கள். மற்ற எல்லா கோர்சஸ்க்குமே கம்மியாக தான் போயிருக்கு. விஎஸ்பி காலேஜும் ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு. அடுத்தது சுகுணா என்ஜினியரிங் காலேஜ், சுகுணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். அதுலேயுமே பார்த்திங்கன்னா 140 பிலோக்கே போயிருக்குது ஓசிக்கே, 131 தான் போயிருக்கு. 108 தான் பிசிக்கு போயிருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மி கட் ஆஃப்லேயே போயிருக்கு சுகுணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். பாருங்கள், எல்லா கோர்சஸுமே 142 ஓசிக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டும்தான். மற்ற எல்லாமே ரொம்ப கம்மியிலே போயிருக்கு. சுகுணா காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம் போல். அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப கம்மி கட் ஆஃப் தான். ஸோ அர்ஜுன், விஷ்ணு லக்ஷ்மி. அடுத்து பிஎஸ்ஜியில் 196 வரைக்கும் கூட போயிருக்குங்க. பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச், அவினாசி ரோடில் இருக்கக்கூடிய அந்த காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு 196. பிஎஸ்ஜினாலே கொஞ்சம் ஹை கட் ஆஃப் தாங்க. பாருங்கள், எல்லாமே பிஎஸ்ஜியில் கொஞ்சம் ஹை கட் ஆஃபில் தான் போயிருக்கு. மற்ற எல்லா காலேஜஸுமே பார்த்திங்க அப்படின்னா கம்மி கட் ஆஃப் தான் போயிருக்குது. இங்கே ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான் 143 போட்டிருக்கான். மீதி எல்லாமே கொஞ்சம் கம்மி தான். அதே போல் இங்கே இது ஒன்று கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் 175க்கு போயிருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. மற்ற கேட்டகரிக்கு 169, 58, 53 அது போலவே கிடச்சிருக்கு. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில காலேஜஸ் தான் வந்து நல்ல ஹை கட் ஆஃபில் கொடுத்துருக்கான். ஒரு சில காலேஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா கம்மி கட் ஆஃப்லேயே போயிருக்கு. அதாவது ஒரு 4-5 காலேஜ் தான். பிஎஸ்ஜி, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தினம். ஸோ இது போல் சில காலேஜஸ் தான். கவர்மெண்ட்டு காலேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க அட்டானமஸ்து, அதுவுமே நல்ல கட் ஆஃபில் போயிருக்கு. ஒரு 5-6 காலேஜை தவிர மற்ற காலேஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் கட் ஆஃப்க்கு கூட கொடுத்துருக்கான். இதில் பாருங்கள், மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் 173, 69, 67 இது ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் கட் ஆஃபில் போயிருக்கு. இதுலேயுமே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எல்லாம் பார்த்திங்கன்னா 138K கிடச்சிருக்கு. சிவில் இன்ஜினியரிங் 125K கிடச்சிருக்கு மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங்கில். ஸோ கோயம்புத்தூர் சைடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 காலேஜை தவிர மற்ற எல்லா காலேஜ்லையுமே கொஞ்சம் கம்மி கட் ஆஃப்லேயே கிடைக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் கோயம்புத்தூர் சைடு நல்ல எஜுகேஷன் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க, அதையுமே பார்த்துக்கோங்க. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கூட பாருங்கள், ரொம்ப கம்மி கட் ஆஃப்லேயே கொடுத்துருக்கான். 129K ஓசிக்கு கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் காலேஜஸ் வந்து ரொம்ப கம்மி கட் ஆஃப்கே கொடுத்துருக்காங்க. இந்துஸ்தான் காலேஜ், இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாருங்கள்,
157 ஓசிக்கு, மற்ற கேட்டகரிக்கெல்லாம் 149, 42, 45 அது போலவே கிடச்சிருக்கு இந்துஸ்தான் காலேஜில் கூட. மீதி ரிமைனிங் காலேஜஸ் எல்லாம் பிலோ 100லே கிடச்சிருக்கு. தனலக்ஷ்மி எல்லாம் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் போடவே இல்லை சில கேட்டகரிக்கெல்லாம். ஸோ அப்போ பிலோ 100 இருந்தாலே அவன் சீட்டு கொடுத்துருப்பான் போல இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான எஜுகேஷன் கொடுக்குற டிஸ்ட்ரிக்ட் எது, அதில் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, என்ன கட் ஆஃப் போயிருக்கு லாஸ்ட் இயர் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.